ஹாய் பேர்ட் பேரண்ட்ஸ். நம்ம ஹெல்த்தி ஃபுட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் கிராம் ஸ்ப்ரவுட்ஸ், முளைக்கட்டிய பாசிப்பயிறு. நம்ம கண்ணூர் அண்ட் காக்கட்டீலுக்கு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் எந்த அளவுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஃபுட், இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இதை எப்படி ஃபீட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். பயிரை வெறும் தண்ணியில் ஊற வைக்கிறத விட இந்த மாதிரி முளைக்கட்ட வைக்கும் போது அதோட சத்துக்கள் பல மடங்கு அதிகமாகுது. இதில் இருக்கிற ஹை ப்ரோட்டீன் பேரட்ஸோடைய ஃபெதர்ஸ் அண்ட் அவங்க பீக் அண்ட் மசில்ஸை ஸ்ட்ராங்காக வளர ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் லைவ் என்சைம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால காக்கட்டில் அண்ட் கன்னூஸ்க்கு டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, கால்சியம் அண்ட் அயன் அதிகமாக இருக்குது. இது பறவைங்களுடைய இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. முளைக்கட்டின பயிரில் நல்ல ஈரப்பதம் இருக்கிறதுனால பறவைங்க எப்போதுமே ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டரும் கூட. ஸோ இப்போ எவ்வளோ அளவு கொடுக்கணும் நம்ம பேர்ட்ஸுக்குன்னு சொல்கிறேன். காக்கட்டீலாக இருக்குது, ஸ்மால் சைஸ் பேர்ட்ஸாக இருக்குது அப்படின்னா 1 டீஸ்பூன் கொடுக்கலாம். அதுவே மீடியம் சைஸ் பேர்ட்ஸ் கன்னூஸாக இருக்காங்க அப்படின்னா 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வரலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு 3 கோல்டன் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ரூல் நம்பர் 1, ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ப்ரவுட்ஸை 2லேருந்து 3 தடவை ஃப்ரெஷ் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். அப்படி வாஷ் பண்ணுறப்பவே ஏதாவது ஸ்மெல் வருது, இல்லை ரொம்ப பிசு பிசு இருக்குது அப்படின்னா அதை கொடுக்காதீங்க. ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இப்போது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நீங்கள் கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கப்புறமா 1லேருந்து 2 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 2 ஹவர்ஸ்க்கு மேலே அந்த ஃப்ரெஷ் ஃபுட்டை வச்சுருக்காதீங்க, ரிமூவ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இது ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுனால ஃபங்கஸ் ஈஸியாக ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதை உங்கள் பேர்ட்ஸ்க்கு எத்தனை டைம் கொடுக்கலாம் வீக்லி அப்படின்னா 2லேருந்து 3 டைம்ஸ் ஒரு தாராளமாக கொடுக்கலாம். ஒரே ஃபுட்ஸை டெய்லியும் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரவுட்ஸை உங்கள் பேர்ட்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பேர்ட்ஸ் ஓனர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஹெல்தி ரெசிபிக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பாய்.